Hello everyone, welcome to today's video. At this time, உலகத்தில் உள்ள எல்லா நியூஸ் சேனல்லையும் ட்விட்டர்லையும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா யூஎஸோட ஃபார்மர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய நியூஸ். ஸோ அதையே நான் திரும்ப சொல்ல விரும்பல. பட் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து டெக்சாஸில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க, அசாசினேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பிரசிடெண்ட்டை ட்ரை பண்ணி இதே மாதிரி எஸ்கேப் ஆனாங்க 90s. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். ஓகே, என்ன பிரச்சனை? இப்போ வந்து ஷூட்டரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன மோட்டிவ்ல பண்ணியிருப்பாங்க? ஏன்னா பார்த்தீங்கன்னா கரண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிபேட் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, ஜோ பைடன் ஆப்போசிட்ல நிற்கிறாரு, அவர் வந்து டெமோக்ராட் பார்ட்டி. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு இதான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியாவில் வந்து ரிப்பப்ளிக்கன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். பென்சில்வேனியாவில் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக்கன் வந்து எப்போவுமே பென்சில்வேனியா அவங்களோட ஹோம் கிரவுண்ட் மாதிரி. ஸோ அங்கே ஒருத்தர் வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இதில் என்ன நடந்திருக்கு, அந்த பையன் எதுக்காக அதை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குயிக்காக ரீகேப் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சில்வேனியாவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எஸ்டர்டே ஈவினிங் அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஒரு ஒரு கூட்டம் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரிப்பப்ளிக்கன். அந்த கூட்டத்தில் அவர் வந்து எல்லா இஷ்யூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்வேலன்ஸ் ஏரியா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சர்வேலன்ஸ் ஏரியாவில் வந்து யாரும் வந்து கன்னை வச்சுட்டுலாம் போயிட முடியாது. அது அவர் வந்து நீங்கள் சொல்லலாம் ஆப்போனன்ட் பார்ட்டி தானே, அவ்வளோ இருக்காது, அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சிலேருந்து பயங்கர ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஏரியாவை நெருங்க முடியாது. பட் ஆனால் பக்கத்தில் இருக்க ஒரு ரூஃபில் ஏறி அந்த கன்மேன் வந்து ஃபயர் பண்ணியிருக்கான். அது வந்து அந்த கன் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கன். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கூட்டம் நடக்கும் போதே ஒரு 2-3 பேர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூஃப்ல யாரோ இருக்காங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா வந்து ஒரு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து அப்படிலாம் அசாசினேஷன்லாம் நடக்காதுன்னு கொஞ்சம் அப்படி இருந்துட்டாங்க. ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 இயர் ஓல்டு தாமஸ் மேத்யூ க்ரூக் அவர் தான் வந்து இதை பண்ணியிருக்கான். ஸோ என்ன பிரச்சனை அந்த பையனுக்கு? ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனையும் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த பையனையும் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. அங்கேயே ஸ்பாட்லேயே வந்து அந்த பையனையும் ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கிலி ஃபார்மர் பிரசிடென்ட்டோட காதோட போயிருச்சு புல்லட். அந்த ஒரு ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்த ஃபோட்டோ மட்டும் துல்லியமாக விழுந்திருக்கு. கரெக்டாக காதில் உள்ள அந்த வெளிப்புற அந்த சதையை கிழிச்சிட்டு போயிருச்சு. ஸோ வந்து ஹீஸ் ஃபைன். பட் ஆனால் இது ஏன் அவன் பண்ணான், அவனுக்கு என்ன மோட்டிவ்? கொஞ்சம் வந்து இப்படி இப்படி பேசும்போது இப்படி திரும்பி இருந்தாருன்னா காலி. ஸோ அது வந்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும், தலை செதர் இருக்கும். ஏன்னா புல்லட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கன் வச்சு ஷூட் பண்ணியிருக்கான். ரொம்ப தூரத்துல இருந்து ஈஸியாக வந்து பாயிண்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு கன் வந்து அவர் வச்சிருந்திருக்கார். ஸோ இந்த தாமஸ் மேத்யூ க்ரூக் யாரு, அவரோட ஹிஸ்டரியை பற்றி பார்ப்போம். ஏன் அவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 இயர் ஓல்டு பர்சன் வந்து இதை பண்ணியிருக்காரு. 20 வயசுல ஸ்கூல் முடிச்சுட்டு, அவர் வந்து 18 வயசுல ஸ்கூல் முடிச்சிருக்காரு. 2 வருஷம் வந்து மேல் படிப்புலாம் எதுவும் படிக்கல. ஸோ ஒரு ஸ்கூல் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டர் லிஸ்ட்ல அவர் வந்து ரெஜிஸ்டர்ட் ரிப்பப்ளிக்கனாக இருந்திருக்காரு. அதாவதுன்னா ட்ரம்ப்போட கட்சியோட ஆள் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அவருக்கு என்ன கோவம்? எதனால் வந்து இதை பண்ணியிருப்பாரு? இதில் என்ன மோட்டிவ் இருக்கும்? இன்னொன்று, அவரோட காரை சர்ச் பண்ணும்போது, அந்த தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸோட காரை சர்ச் பண்ணும்போது பாம் தயாரிக்கிறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் அவர் வந்து வச்சிருந்திருக்காரு. ஸோ இந்த அளவு வந்து யோசிக்கிற அளவு அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் அவர் கூட படித்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தனிமையிலேயே இருப்பார். ஸோ வந்து ஒரு ஒரு எப்போவுமே தனிமையிலே இருப்பார். அவர் வந்து எல்லாருமே புலி பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, ரொம்ப வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பையன்தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியுது. அந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னாவே வந்து ஒரு கண்ணாடி போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால எல்லாருமே வந்து புலி பண்ணிட்டே இருப்பாங்க அவர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ புலி பண்ணிட்டே இருப்பாங்க. அவரால் வந்து எல்லா பசங்க மாதிரியும் இருக்க மாட்டார். ஹண்டிங் நிறைய போவார்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய பேருக்கு நார்த் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் நெறைய பேருக்கு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் வந்து நெறைய வந்து இங்க வந்து குடுப்பாங்க. ஸோ வந்து இந்த அ சைக்காட்ரி வந்து ரொம்ப ரொம்ப வந்து தேவைப்படும் இங்க இருக்கவங்களுக்கு. ஏன்னா, அவங்க நெறைய வந்து தனிமையிலேயே இருந்து அவங்க நாட்கள ஓட்டுற நாட்கள் அதிகம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த மாரி விஷயங்கள்லாம் ஈஸியா அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிற முடியும். ஸோ இந்த மாரி இருக்க பசங்களுக்கு வந்து அ ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தவங்க போயிட்டு, "நீ இப்படி இருக்கல்ல, இந்த மாரி பண்ணனா உன்ன வந்து வேர்ல்டே திரும்பி பார்க்கும்" அப்படின்னு சொன்ன உடனே, "ஓகே, நான் போய் பண்ணிடுறேன்." இப்படிலாம் நடக்கல. அவங்களாம் வந்து ஈஸியா அவங்கள வந்து நம்ம நெனைச்சத செய்ய வச்சுற முடியும். ஸோ அந்த மாரி ஒரு அ அ பின்புலம் கொண்ட ஒரு ஆளு. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த மேடைய சுத்தி ஒரு ஸ்பெசிஃபிக் தூரம் வரைக்கும் அ யாருமே வர முடியாது. பக்கத்துல இருந்து ஷூட் பண்ணியிருக்காரு. அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா, அந்த அ இதுக்கு ஹண்டிங் போறதுனால, அந்த ஷூட்டிங் வந்து கரெக்ட்டா கன்னுன்னு வச்சு அடிச்சிருக்காரு. நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா அப்பதான் வந்து நீங்க அந்த ஃபுல் ஃபுட்டேஜ் வந்து நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பதான் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் தலைய திருப்பி ஏதோ சொல்றாரு. இந்த பக்கம் பாருங்க, இந்த டேட்டாவ பாருங்க. எவ்வளோ மைக்ரன்ட்ஸ் வந்திருக்காங்க இல்லீகலா. அந்த மாரி ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. அவர் வந்து அத அப்படி திரும்பி சொல்லும்போது கரெக்ட்டா காதுல. இப்ப அதே இப்படி தல வச்சிருந்தாருன்னா, ஸ்ட்ரெய்ட்டா அடிச்சிருக்கும். அந்த அளவு கூர்மையா பண்ண முடியுது அப்படின்னா வந்து, அவர் வந்து இந்த ஹண்டிங் கேப்பபிலிட்டீஸ் வச்சு ஈஸியா பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இதுக்கு பேக்கிரவுண்ட்ல யார் இருக்கா? இதுக்கான மோட்டிவ் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிட முடியாது. ஏன் அப்படின்னா, கன்மேன் வந்து நோ மோர். அவரு வந்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சிலருந்து அவங்க வந்து கரெக்ட்டா அந்த ரூஃப்ல தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு, அங்கேயே வந்து ஸ்பாட்லயே வந்து அவனையும் வந்து கில் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் தெர் ஆர் பாசிபிலிட்டீஸ். அவங்க வீட வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இது மாரி இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிற வரைக்கும் சில இடத்த வந்து லாக் பண்ணி வச்சுப்பாங்க போலீஸ். ஸோ அது மாரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க வீட்ட. இன்னும் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாரி மோட்டிவ் இருக்கலாம்? இல்ல ஹி இஸ் கனெக்டட் டூ சம்திங் எல்ஸா? ஏதாவது வந்து ஒரு தீவிரவாத அமைப்போட அவருக்கு வந்து தொடர்பு இருக்கா? இந்த மாரிலாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இவரு ஒரு டைம் வந்து இந்த ரிபப்ளிக்கன் பார்ட்டிக்கு பேமெண்ட் வேற பண்ணியிருக்காரு. இந்த பார்ட்டியோட வளர்ச்சிக்கோசரம் அங்க பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டி ஃபண்ட் வேற டொனேட் பண்ணியிருக்காரு. கப்புள் ஆஃப் டைம்ஸ் அத பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு ஒரு பார்ட்டிய சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த பார்ட்டியோட கேண்டிடேட்டையும் சப்போர்ட் பண்ணணும். எப்படி வந்து அவர ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் வந்து ரிவீல் பண்ண முடியல. நோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் யெட். பட் இதுவரைக்கும் வந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு தனிமையிலேயே இருந்து ஒரு மாரி அவர வந்து எல்லாரும் புல்லி பண்ணி ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் வந்து அவருக்குன்னு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நெறைய வந்து தனியா வந்து ஹண்டிங் போறது. அ மத்த அந்த அ அது என்ன சொல்லுவாங்க? டீனேஜர்ஸ்ல பண்ணக்கூடிய அ வேலைகள் அதிகம் வந்து பண்ண மாட்டாரு. ஸோ எப்பவுமே அப்படியே லைஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாவே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் இதே மாரி தான் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா, நம்ம டெனசில வந்து ஸ்கூல்ல போயி ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணப்பவும் அதே மாரி தான் சொன்னாங்க. ஸோ வந்து ஸ்கூல்ல வந்து தனிமையாவே இருப்பாரு. ஸோ இந்த கோவிட் டைம்க்கு அப்புறம் அவருக்கு வந்து நெறைய வந்து யார்கிட்டயுமே பேச முடியல அப்படிங்கும்போது, அவருக்கே வந்து தானா ரொம்ப கடுப்பாயிட்டு அந்த ஸ்கூல்ல போயி எல்லாரையும் வந்து யாருன்னே தெரியாதவங்கலாம் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து அமெரிக்கால இது ஒரு பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து சின்ன சின்ன பசங்க, அதாவது வந்து 20 வயசு பசங்க அவங்க கையிலலாம் ஈஸியா கன் வாங்கிற முடியுது. அ கண்டிப்பா வந்து அ அவங்கலாம் வந்து சிட்டிசன்ஸ் அப்படிங்கும்போது, அவங்க வந்து அவங்களோட ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தாலும் பாஸ்ட்ல எதுவும் இல்லங்கும்போது, கன் வந்து ஈஸியா குடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட பேசிக் ரைட்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யுஎஸ் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா, கன்னு வந்து அவங்களோட பேசிக் ரைட்ஸ். அவங்களோட ஆ 5த் அமெண்ட்மென்ட்டோ ஏதோ சொல்லுவாங்க அவங்க. எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட ரைட்ஸ். அத வந்து லிஃப்ட்டே பண்ண முடியாது. எந்த பார்ட்டி அத லிஃப்ட் பண்றாங்களோ, அடுத்த எலக்ஷன்ல அவங்க வந்து தோத்துருவாங்க. ஏன்னா, அத வந்து இவங்க ஒரு பிரைடா பார்க்குற சில மக்கள் அங்க நெறைய மக்கள் அங்க இருக்காங்க. ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ கன்மேன பத்தி ஃபுல்லா பேசிட்டோம்.
ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு யூஎஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 தலைவர்கள் வந்து அ நேருக்கு நேர் வந்து ஃபைட் பண்றாங்க ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அப்படின்னா, அவங்களோட கொள்கைகள பத்தி பேசுவாங்க. நாங்க வந்து எங்க பார்ட்டி மூலியமா நாங்க இத பண்ணுவோம். கரண்ட் ஆட்சியில இந்த பிரச்சனை இருக்கு. அத சரி பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? ஆ இப்ப எக்ஸாம்பிள் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்லயே எடுத்துப்போமே. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு ப்ராப்ளம்ல யுஎஸ் போறாங்க அப்படின்னா, அவங்க சைடு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆப்போனன்ட் வந்து வார்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ரஷ்யா ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதத்துல கரண்ட் ரூலிங் பார்ட்டிக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள பத்தி தான் பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நம்ம சப்போர்ட் பண்றது வந்து, நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா பண்ணணும். இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம். இந்த மாரி ஒரு கொள்கைகள சார்ந்து பேசுவாங்க. பட் ஆனா, அ போன ஒன் அண்ட் ஒன் டிபேட்டா இருக்கட்டும், அதாவது போன எலக்ஷன்ல நடந்த ஒன் ஆன் ஒன் டிபேட்டா இருக்கட்டும், இப்ப கரண்ட் எலக்ஷன்ல நடக்கிற ஒன் ஆன் ஒன் டிபேட்டா இருக்கட்டும், இது மோஸ்ட்லி வந்து தனி மனித தாக்குதல் நெறைய இருக்கு 2 கட்சியிலயுமே. ஸோ பார்த்தீங்கன்னா, 2 கட்சியிலுமே உன் பையன் வந்து இப்படி பண்ணிட்டான், நீ வந்து இப்படி பண்ணிட்ட. ஸோ இந்த மாரி பேச ஆரம்பிச்சதுனால, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இங்க வோட்டர்ஸ நீங்க பொதுவா எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க அ யுஎஸ்ல இருக்க வோட்டர்ஸ் வந்து ரிசர்ச் படி 28% பீப்பிள் தான் ஒரு அ கட்சிய சார்ந்து இருக்காங்க. எய்தர் இந்த கட்சி, இல்ல அந்த கட்சி. அப்படி அங்க 2 தானே. எப்படி பார்த்தாலும் டெமோக்ராட் அண்ட் ரிப்பப்ளிக்கன். ஏதோ ஒரே ஒரு ப்ராவின்ஸ்ல மட்டும் ஒரு டிஃபரண்ட் பார்ட்டி இருக்கு. ஸோ கிரீன் பார்ட்டியோ ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, அ எய்தர் டெமோக்ராட் ஆர் ரிப்பப்ளிக்கன் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸஸ்ல. அப்படிங்கும்போது 28% பீப்பிள் தான் ரெஜிஸ்டர்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் பார்ட்டியா இருக்காங்க. மத்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, காமன் பீப்பிளா தான் இருக்காங்க. ஸோ அந்த காமன் பீப்பிள் வந்து என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, யார் வந்து அ எந்த லீடருக்கு வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்து தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி நேரத்துல 2 கட்சியில இருக்கவங்களுமே வந்து ஒரு வளர்ச்சி சார்ந்து பேசாம, தனிமனித தாக்குதல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா இந்த மாரி ப்ராப்ளம்லாம் நடக்காது. அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் சொல்றது. இது இது வந்து அங்க மட்டும் இல்ல. அடுத்து வந்து கனடாலயும் அதான் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆ லிபரல்ஸா இருக்கட்டும், கன்சர்வேட்டிவ்ஸா இருக்கட்டும், இவங்களும் வந்து என்ன பண்றது, ஒருத்தவங்கள ஒருத்தவங்க நான் இது பண்ணுவேன், நான் அது பண்ணுவேன்னு பேசாம வந்து டைரக்ட்டா வந்து ட்ரூடோ நீ இது பண்ணிட்ட, அது பண்ணிட்ட அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும். அந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு இப்போ. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 கொள்கைய பேசாம தனிமனித தாக்குதல் நெறைய இருக்கு. இந்த மாரி தனிமனித தாக்குதல் வரும்போது, ஸோ ஒரு பர்ட்டிகுலர் லீடர் வந்து இன்னொரு இது நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது, இவரு பேசுறது புடிக்காது. இது மாரி வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் கீழ வந்துட்டு இருக்கு. இது யாருமே வந்து ஏத்துக்கல. இப்ப வந்து ஆப்போனன்ட் பார்ட்டிலயும் இப்ப கரண்ட் ரூலிங் பார்ட்டி அ ரிப இது டெமோக்ராட்டும் என்ன சொல்றாங்கன்னா, "இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அது வந்து ரொம்ப தப்பு" அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் இதெல்லாம் ஃபியூச்சர்ல எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நான் குடுக்குறேன். கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.